ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் வீடியோவில் தேய்மான கணக்கிடல் சம்மு பார்த்தோம். இப்போ இரண்டாவது பயிற்சி கணக்கு பார்க்க போகிறோம். ஒரு நிறுமம் 50,000 மதிப்புள்ள கட்டடம் ஒன்றை வாங்கியது. கட்டிடத்தின் பயனளிப்பு காலம் 10 ஆண்டுகள். மேலும் அதன் இறுதி மதிப்பு 5,000. நேர்கோட்டு முறையில் தேய்மான தொகை மற்றும் தேய்மான விகிதம் கணக்கிடுக. இப்போ இதில் என்னது கட்டடத்தோட மதிப்பு எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 50,000 ரூபாய்க்கு. அந்த கட்டடத்தோட பயனளிப்பு காலம் 10, இறுதி மதிப்பு 5,000. இப்போ இது மூணையும் நம்ம போன கணக்கில் என்ன எடுத்தோம்? தனியாக எடுத்து எழுதணும். அதே மாதிரி இந்த கணக்குலையும் தனியாக எடுத்து எழுதணும். இப்போ கட்டடம் வாங்கியது 50,000, இறுதி மதிப்பு 5,000, பயனளிப்பு காலம் 10 ஆண்டுகள். அதை அப்படியே எடுத்து நம்ம எழுதிட்டோம். இப்போ நம்ம தேய்மான தொகை கணக்கிறதுக்கான என்ன ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா, சொத்தின் ஆரம்ப அடக்க விலை மைனஸ் எதிர்நோக்கும் இறுதி மதிப்பு டிவைடட் சொத்தின் எதிர்நோக்கும் பயனளிப்பு காலம். இப்போ சொத்தின் ஆரம்ப அடக்க விலை எவ்வளோ? கட்டடம் வாங்கியது எவ்வளோ? 50,000. அடுத்தது எதிர்நோக்கும் இறுதி மதிப்பு. இறுதி மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? -5,000 டிவைடட் பயனளிப்பு காலம் 10. அப்போ டிவைடட் 10. 50ல் 5,000 போயிடுச்சுன்னா 45,000 டிவைடட் 10. இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடித்தா 4,500 தான் தேய்மான தொகை. அதுக்கப்புறம் தேய்மான விகிதம். இப்போ தேய்மான விகிதத்துக்கான ஃபார்முலா ஆண்டு தேய்மான தொகை டிவைடட் ஆரம்ப அடக்க விலை இன்ட்டு 100. இப்போ ஆண்டு தேய்மான தொகை அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச இந்த 4,500 அதை இங்கே போட்டாச்சு. அடுத்தது ஆரம்ப அடக்க விலை. ஆரம்பத்தில் இந்த கட்டடத்தோட அடக்க விலை எவ்வளோ? 50,000 இன்ட் 100. இந்த 100 அப்படிங்கிறது ஃபார்முலாவில் கொடுத்துருக்கிறத அதை நம்ம அப்ளை பண்ணி தான் ஆகணும். இப்போ இதை அடித்தா இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ, இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ, 5ஆல் அடித்தனா 9×5 45. அப்போ 9%. இதுதான் பயிற்சி 2 கணக்குக்கான தேய்மான தொகை 4,500, தேய்மான விகிதம் 9%. நன்றி.